வறுமையிலும் நேர்மை அப்படின்ற ஒரு விஷயத்தை எத்தனையோ கதைகளில் நிஜ சம்பவங்களில் பத்திரிகை செய்தியாக நாம் பார்த்துருக்குறோம் கேட்டுருக்கிறோம். ஒரு உண்மையான சம்பவம் வறுமையிலும் நேர்மை அப்படின்ற ஒரு விஷயம். ஏன்னா நேர்மை ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த நேர்மை வறுமையில் இருந்ததுன்னு வச்சுங்க, அதை விட பெரிய விஷயம் எதுவுமே கிடையாதுங்க. சொல்லுவாங்க கஷ்ட காலத்தில் நேர்மையாக இருப்பது கஷ்டம். அந்த நேர்மையாக இருந்துட்டிங்கன்னா அதன் பிறகு வர வாழ்க்கை உங்களுக்கு வேறு விதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நேராக விஷயத்துக்கு வருவோம். ஒரு உண்மை சம்பவம் என்னென்னா கேரளா மாநிலம் எர்ணாகுளம் பக்கத்தில் ஆலுவா அப்படின்ற ஊரில் ஒரு பக்கத்தில் ஒரு சின்ன ஊர். அந்த ஊரில் சந்திரன் ஒருத்தர் இருக்கார். அவர் என்னென்னா ஒரு சிமெண்ட் ஃபேக்ட்ரியில் வேலை செய்யக்கூடியவர். சிமெண்ட் ஃபேக்ட்ரின்னா இந்த பூந்தொட்டி, இந்த பைப்பு, சிமெண்ட்டு பைப்பு, சின்ன சின்ன சிமெண்ட்டு சம்மந்தமான பொருட்கள்லாம் செய்யக்கூடிய ஒரு தொழிற்சாலையில் வேலை செய்யக்கூடியவர். பார்ட் டைமில் அங்கே உள்ள ஒரு தனியார் பள்ளியினுடைய பூங்கா பார்க் ஒன்று இருக்கும். அந்த பார்க்கினுடைய பராமரிப்பாளராக இருப்பார். ஏன்னா இந்த சிமெண்ட்டு தொட்டியில் வர பூச்செடிகள்லாம் அங்கே கொண்டு போய் வைக்கிறது, பராமரிக்கிறது, இதில் பெரிய வருமானம்லாம் ஒன்றும் இருக்காது. அதே சமயம் அதே ஊரில் சைமல்டேனியஸாக சுஜா அப்படின்ற ஒரு பெண், அந்த பெண் 2 குழந்தைங்க, கணவர் அதே மாதிரி ஏதோ ஒரு வாட்ச்மேன் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கார். அவர் 2 குழந்தைங்களுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போயிடும். அந்த மருத்துவ செலவு, குழந்தைகளுக்கான பார்த்துக்கிற அந்த மருத்துவ செலவு, மற்ற இதர செலவுகள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவர் வீட்டுக்காரர் சம்பாதிக்கிற அந்த தொகையே போதாத காலமாக இருக்கும் அவங்களுக்கு. இந்த நேரத்தில் தான் சுஜா என்ன பண்ணுறாங்க, அந்த ஊரில் ஒரு லாட்ரி கடை வைக்கிறாங்க. ஏன்னா கேரளாவில் லாட்ரி விற்பனை அங்கீகரிக்கப்பட்டது அரசால். லாட்ரி சீட்டு விற்கிறாங்க. லாட்ரி சீட் விற்கும் பொழுது அது நான் குறிப்பாக நிறைய வாடிக்கையாளர் வருவாங்க இல்லைங்களா. அந்த வாடிக்கையாளர் சந்திரன் ஒருத்தர் எப்போயாவது வருவார். ஒரு 2 லாட்ரி சீட் கொடுமா அப்படின்னு சொல்லுவார். வாங்கின்னு போவார். அது பரிசு விழும், சில சமயம் விழாமல் இருக்கும். ஒரு சொற்பமாக ஒரு 10 ரூபா 20 ரூபா இப்படி கொடுத்து வாங்குகிற அந்த டிக்கெட்டில் ஒரு 500 ரூபா 2000 ரூபா 3000 ரூபா இப்படி விழுது அப்படி இருக்கும். சுஜா என்னென்னா அந்த லாட்ரி சீக்கிட்டு அந்த கடைசி டேட் இருக்குது இல்லைங்களா, அதுக்குள்ளே அது விற்றுணும்ல. அதில் ரொம்ப முடிப்பாக இருப்பாங்க. விற்றா தானே உங்களுக்கு லாபம். கடைசி அந்த விற்றதுக்கான கமிஷன் கிடைக்கும். ஏஜென்ட்டுக்கிட்ட இருந்து ஒரு தொகை வாங்கலாம். லாட்ரி விற்காமல் போச்சுன்னா என்ன பண்ணுறது, நஷ்டம் தானே அப்படின்ட்டு அந்த கடைசி குழுக்கள் கடைசி டேட்டுக்கு முன்னாலாம் என்ன பண்ணாங்க, இதுமாதிரி ரெகுலராக வர லாட்ரி சீட் வாங்குற அந்த வாடிக்கையாளருடைய ஃபோன் நம்பர்லாம் வாங்கி வச்சுருப்பாங்க. அப்போ ஃபோன் பண்ணி ஆனால் இந்த மாதிரியான ஒரு பரிசு, ஓணம் ஸ்பெஷலு, அப்புறமா ஆடி பூரம் ஸ்பெஷலு இப்படியாக சொல்லி சில இதெல்லாம் இது பண்ணுவாங்க. அப்புறமா இது பம்பர் டிக்கெட் இருக்குது, இதை வாங்கிக்கிங்க, நாளை கடைசி டேட்டு, இப்படி அவங்க லாட்ரி சீட்டு விற்றுக்கிட்டு இருப்பாங்க. என்னென்னா சுஜாவுடைய எண்ணம் எப்படியாவது அந்த டிக்கெட் மிச்சம் இருக்கக்கூடாது, முழுதாக விற்றுனா தான் அதனுடைய கமிஷன் கிடைக்கும். அதில் ஒரு வருமானம் கிடைக்கும். அந்த வருமானத்தை குழந்தைகளை வச்சு ஓட்டலாம் அப்படின் பொழுது அந்த சுஜா விற்கிற அந்த லாட்ரி சீட்டு கடையில் ஒரு சென்டிமெண்ட் உண்டு எப்போவுமே. இந்த வாடிக்கையாளர் சில பேர்லாம் பார்த்திங்கன்னா இந்த லாட்ரி டிக்கெட் டக்குன்னு வாங்க மாட்டாங்க. அதில் கூட்டுத்தொகைலாம் போட்டு பார்ப்பாங்க. இந்த எண் கணிதம் பிரகாரம் கூட்டுத்தொகை பார்ப்பாங்க. அவங்களுக்கு எது ராசியான நம்பர் வருது அதெல்லாம் செலக்ட் பண்ணுவாங்க. இப்படி இருக்கிற சமயத்தில் ஒரு ஓணம் ஸ்பெஷல்னு நினைக்கிறேன், ஓணம் ஸ்பெஷல் ஒரு பம்பர் இது கவர்மெண்ட் விட்டுருப்பாங்க. அந்த பம்பர் டிக்கெட்டு, அந்த டிக்கெட்டை மறுநாள் அதை விற்றாகணும். ஏன்னா கடைசி நாள் அப்போ தான் அந்த டிக்கெட்டோட விலை 250 ரூபா. என்னடா பண்ணுறது, டிக்கெட்டை விற்றாகணுமே அப்படின்னு மீதி கிட்டத்தட்ட ஒரு 30-35 டிக்கெட் மீது போயிருக்கும். அவங்ககிட்ட இருக்கிற அந்த வாடிக்கையாளர்கிட்டலாம் ஃபோன் பண்ணி ஓணம் பம்பர் டிக்கெட் இருக்குதுண்ணே, நாளைக்கு கடைசி நாள் வாங்கிக்கிங்க, நாளைக்கு கடைசி நாள் வாங்கிக்கோங்க, 250 ரூபான்னா சில பேர் ரைட்டு ஓகே இது பண்ணுவாங்க. சில பேர் இல்லைம்மா பரவாயில்லம்மா விடுமான்பாங்க. ஏன்னா நீங்கள் கேரளாவில் லாட்ரி டிக்கெட் குழுக்கள் அந்த ஈவினிங்கில் தான் நடக்கும். அது ஆன்லைன்லேயே பார்த்துக்கலாம். அப்புறம் சம்மந்தப்பட்டவர்கள் அந்த டிக்கெட்டை வச்சுருக்கலாம். எல்லாம் அது ஒரு வெளிப்படையான குழுக்களாக அது இருக்குன்னா அந்த கவர்மெண்ட் தொடர்ச்சியாக அதை பண்ணிட்டு வராங்க. இந்த நேரம் சந்திரனுடைய ஞாபகம் சுஜாவுக்கு வருது. அப்போ என்ன பண்ணுறாங்க, ஃபோன் பண்ணுறாங்க சந்திரனுக்கு. ஃபோன் பண்ணி ஆனால் இது மாதிரி ஓணம் பம்பர் ஸ்பெஷலு டிக்கெட்டோட விலை 250 ரூபா, 10 கோடி ரூபா பரிசு அப்படிங்கும்போது அவர் அப்படியாம்மா என்கிட்ட 250 ரூபா இல்லை, மாத கடைசி வேறு, நான் என்னம்மா பண்ணுறது, சம்பளமாக வாங்கலை, ஸ்கூல்லேயும் சம்பளம் தரல அப்படின்னு. ஒன்று பண்ணுமா, கடனுக்கு அந்த லாட்ரி சீட்டை நான் வாங்கிக்கிறேன், இந்த சீட்டை எடுத்து வச்சுக்க, அந்த 250 ரூபாயை நான் ஒரு 4-5 நாளில் கொடுத்துட்றேன் அப்படின்னோடனே, சரிங்கண்ணா உங்களுக்கு என்ன மாதிரியான நம்பர் வேணும் அப்படின்னோடனே அவருக்கு ஒரு சென்டிமெண்ட் உண்டு. கூட்டுத்தொகை 8 வரா மாதிரியான ஒரு லாட்ரியாக பாருமான்னு
இவங்க எடுத்து சுஜா எடுத்து ஒவ்வொரு நம்பராக கூட்டி 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 பார்த்தோன்னா ஒரு சீட்டு வந்து மொத்தத்தையும் கூட்டினோடனே 17 வரும். 1 7 8 ஓகே அப்படின்ட்டு அந்த நம்பரை படிப்பாங்க. படித்தோன்னே அவர் நோட் பண்ணி பார்த்துட்டு 17 வருது, ஓகேம்மா இந்த நம்பரை இந்த லாட் சீட்டு எடுத்து வச்சுங்க, நான் அப்புறமா வாங்கிக்கிறேன் அப்படின்னோடனே அது கரெக்டாக அந்த குலுக்கல் நாள் மறுநாள் வரும். மறுநாள் வந்தோடனே ஈவினிங் ஒரு 3-4 மணிக்கெலாம் குலுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஏறக்குறைய இந்த பம்பர் சீட்டு மேலே, இந்த பம்பர் குலுக்கல் மேலே வந்து எல்லாருக்கும் ஒரு பெரிய ஆர்வம் உண்டு. ஏன்னா 10 கோடி 20 கோடி 30 கோடின்னு பெரிய பரிசு ஒன்று கொடுப்பாங்க. இந்த பரிசு யாருக்கு விழுந்தது, எந்த ஏஜென்சிக்கு வந்து அந்த பரிசு கிடச்சிருக்குது, எந்த ஏஜென்சி விற்ற சீட்டுக்கு அது கிடச்சிருக்குது, இந்த மாதிரியான தகவல்கள்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இந்த ஆன்லைன் குழுக்களை வந்து அத்தனை பேரும் அப்படி கவனிச்சிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ சுஜாவும் போய் எதர்ச்சியாக போய் அதை அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்பொழுது அப்படி ஒவ்வொரு நம்பராக வருது. ஃபஸ்ட்டு ப்ரைஸு, அந்த ப்ரைஸ் வந்து இந்த நம்பருக்கு அப்படின்னு தகவல் வருது. கொஞ்சம் கூட நம்பவே முடியல வந்து சுஜாவால். திரும்பவும் அந்த நம்பரை எடுத்து வச்சுக்கிட்டு இவங்ககிட்ட இருக்க அந்த லாட்ரி எடுத்து பார்த்தோன்னே, ஆமாம் கிட்டத்தட்ட இந்த 8 கோடி ரூபா பரிசு இந்த நம்பருக்கு தான் விழுந்திருக்குது அப்படின்னு ஒன்றுமே புரியவே இல்லை. வந்து என்னடா அது உண்மைதானான்ட்டு மறுபடியும் ஒரு முறை செக் பண்ணி பார்க்கும்பொழுது, ஆமாம் இந்த நம்பருக்கு தான் விழுந்திருக்குதுன்னு அதுக்குள்ளே ஏஜென்சி, இப்போ ஒவ்வொரு பகுதிக்கு ஒவ்வொரு ஏஜென்சி இருக்குல்ல, அந்த ஏஜென்சிக்கு தகவல் தெரிஞ்சு இந்த சீட்டை யாருக்கிட்ட விற்றோம் அப்படின்னா ஆலுவாவில் இருக்கிற சுஜான்ற ஒரு பெண்ணுக்கு தான் விற்றுருக்குறோம் அப்படின்ற பொழுது இமீடியட்டாக அங்கேருந்து காண்டாக்ட் பண்ணி தகவல் சொன்னோடனே இது யாருதுன்னா அந்த வாடிக்கையாளர்கிட்ட விற்றாச்சு, சீட்டு என் கையில் இல்லை அவர்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. ஏன்னா சீட்டு இருக்குதுன்னு தெரிஞ்சால் நீ எடுத்து வச்சுக்க, இதை பண்ணிக்க அதை பண்ணிக்கன்னு சொல்லுவாங்கன்னா இமீடியட்டாக மறுபடியும் வந்து சந்திரனுக்கு ஃபோன் பண்ணி, அண்ணா உங்களுக்கு வந்து நீங்கள் சொல்லி வச்ச அந்த லாட்ரி சீட்டு வந்து 8 கோடி ரூபா பம்பர் பரிசு வந்துடுச்சு அப்படின்னோடனே அவருக்கு தலகாலே புரியல. என்னம்மா சொல்கிற அப்படின்னா உண்மை தான் அப்படின்னு. ஏன்னா அதுக்கு முன்னாடி சுஜா என்ன பண்ணுவாங்க, அந்த லாட்டரி சீட்டை ஃபோனில் ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருப்பாங்க. நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கன்னொடனே அவர் போய் அந்த ஆன்லைன் குழுக்களில் போய் பார்த்தோன்னே பம்பர் பரிசு இவருக்கு தான் விழுந்திருக்கும். உண்மையிலே எப்படி இருக்கும் பாருங்கள், சைக்கிளில் போனவனுக்கு இவ்வளோ பெரிய வாய்ப்பான்ற மாதிரி ஒன்றுமே புரியாது. இவங்க அதுக்குள்ளே கிளம்பி அவரோட வீட்டுக்கு போய் அந்த டிக்கெட்டை எடுத்து போய் கொடுத்துருவாங்க. கொடுத்த உடனே இந்த குடும்பமே சந்தோஷப்படும். இதெல்லாம் தாண்டி இந்த சுஜாவை ரொம்ப பிரமிப்பாக பார்ப்பார். என்னென்னா கையில் லாட்ரி சீட்டு இவங்ககிட்ட தான் இருக்குது, அவர் ஒன்றும் பணமும் கொடுக்கல, ஃபோனில் தான் சொல்லியிருக்காரு அந்த 250 ரூபா அப்புறமா தரமா நீ அந்த சீட்டை எடுத்து வச்சுக்கன்னு. அதை ஃபோட்டோ எடுத்து அவருக்கு வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருக்காங்க. அவ்வளோதான் ஆதாரம் வந்து. மற்றபடி சீட்டுக்கு சொந்தக்காரி வந்து சுஜா தான் இப்போ வரைக்கும். சுஜா நினச்சிருந்தா இந்த சீட்டு எனக்கு தான், நான் தான் இது வாங்கிக்கிறேங்க, நீங்கள் வந்து இன்னும் உங்கள்கிட்ட காசே கொடுக்கல அப்படின்னு கூட சொன்னால் கூட அது செல்லும். அது வந்து ஏன்னா ஒன்றும் வாய்மொழி இதுதான் வந்து ஒன்றும் யாரும் வந்து அக்ரிமெண்ட்லாம் ஒன்றும் போட்டுக்கல இல்லைங்களா. ஆனாலும் சொன்ன சொல்லுன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, அது தவறான ஒரு விஷயம். சொன்ன சொல்ல காப்பாற்றணும். அந்த சீட்டை எடுத்து போய் கொடுத்துட்டு அந்த 250 ரூபா கையோடு வாங்கிப்பாங்க. வாங்கிக்கோடனே இந்த தகவல் வந்து அதுக்குள்ளே எங்கே பார்த்தாலும் பரவிடும். பரவிட்ட உடனே பெரிய பாராட்டு யாருன்னா சந்திரனுக்கு கிடைத்த அந்த தொகையை தாண்டி சுஜா இது மாதிரி நடந்துக்கிட்டது. ஏற்கனவே அந்த ஏஜென்சிக்காரெல்லாம் கூட ஏதோ சொல்லியிருப்பாங்க பொழுது, பிழைக்க தெரியாத பொண்ணு ஏமா அப்படிலாம் இது இருக்க, நீ சீட்டு உங்கள் கையில் தானே இருந்தது, சீட்டு வாங்கினவரும் அந்த பணத்தை கூட உங்கள்கிட்ட கொடுக்கலையே, அப்படி இருக்கும்போது எப்படி நீங்கள் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் தொடர்ச்சியாக சொல்லும்போது, இல்லை அந்த பெண்ணிற்கு துளி கூட ஒரு பெரிய சலனமோ அல்லது வந்து நமக்கு வந்து இந்த தொகை வந்து கை நழுவி போயிடுச்சு, ஒருவேளை நாம் இதை எடுத்து வச்சுருந்துருக்கலாமோ, தப்பு பண்ணிட்டோமோ, ஃபோன் பண்ணி அவசரப்பட்டு சொல்லிட்டோமோ, அந்த மாதிரி துளி கூட அவங்க நினைக்கவே இல்லை. ஏன்னா அந்த இடத்தில் சுஜாவுக்கு நேர்மை தான் கண்ணுக்கு தெரிஞ்சுது. இந்த சீட்டு நமக்கான சீட்டு கிடையாது, இது நம்மளது கிடையாது. ஒருத்தர் ஆல்ரெடி ஃபோனில் சொல்லியாச்சு, அவர்கிட்ட நம்பரு படித்தாச்சு, வாட்ஸ்அப்லேயே அதில் அமிச்சாச்சு, கூட்டுத்தொகை 8 வரா மாதிரியான நம்பர்னு அவருக்கு எடுத்து வச்சாச்சு, அதுக்கு வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் விழுந்திருக்குது பம்பர் பரிசு, அது அவருக்கான சீட்டுன்னு முடிவான பிறகு அவங்க வீட்டில் கொண்டாட்டம் ஆகிடுது. வந்து மறுநாள் அவர் சம்மந்தப்பட்ட ஃபோட்டோஸ் இதெல்லாம் வந்து பேப்பரில் வருது. மேபி அது இப்போது கொஞ்சம் அந்த சம்மந்தப்பட்டவங்களாம் வெளியிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் கேரளாவில். ஏன்னா ஒரு பிரச்சனை ஆகிடுச்சு. ஒருத்தர் பெரிய பரிசு ஒருத்தர் விழுந்து போய் ஆட்டோக்காரன் இருக்க கேரளாவில் இருக்கிற சொந்தக்காரன் பூரா வந்து கடன் கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க பொழுது ஏகப்பட்ட தொல்லை ஆகி போய் அவர் கொஞ்சம் மிரட்டல்லாம் வர ஆரம்பித்து அப்புறம் கவர்மெண்ட் வந்து ஒரு சட்டம் போட்டது வந்து அந்த பரிசு விழுந்தவருடைய விவரங்களை ரகசியமாக வச்சுருக்கணும், வெளியிடக்கூடாது, அவர்களுக்கு வந்து பாதுகாப்பு கிடையாது அப்படின்ற ஒரு விஷயம், நல்ல விஷயம் தாங்க வந்து. அதுக்கப்புறம் சந்திரன் போய் அந்த லாட்டரி சீட்டை கவர்மெண்ட்டில் கொடுத்து இந்த வரி போக மீதி தொகையை கிடைச்சதை மகளுக்கு மகனுக்கு அப்படின்னு பிரித்து கொடுக்குறாரு. கொடுத்த பொழுது லாட்டரி சீட்டு விற்ற சுஜாவுக்கு கொடுக்கணும் இல்லைங்களா, அதான நியாயம் தர்மம்.
யாராக இருந்தாலும் சரி அப்படின்ட்டு அவருக்கே மனசு கேட்கல, கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும். அப்போ என்ன பண்ணுறாரு, 1,00,000 எடுத்து போய் கொடுக்குறாரு. அதை வந்து சுஜா வாங்கிக்கிறாங்க. வாங்கி வச்சுக்கிட்டு, சரி நன்றிங்கண்ணே, நீங்கள் சந்தோஷமாக இருங்க அதெல்லாம் சொல்லிவிட்டு, அந்த 1,00,000 தன்னுடைய செலவுக்கு, தன்னுடைய குடும்ப செலவுக்கு வச்சுக்காம முதலமைச்சர் நிவாரண நிதிக்காக கொடுத்துட்றாங்க. வந்து கொடுத்தவுடனே இந்த லாட்டரி சீட்டு பரிசு விழுந்த சந்திரனை தாண்டி பெரும் பாராட்டு வந்து சுஜாவுக்கு தான் கிடைக்குது. அடுத்த நாள் வந்து பெரிய அளவில் வந்து பேசப்படுகிறார். இது ஒரு உண்மை சம்பவம். என்னென்னா, கஷ்ட நேரத்தில் என்ன வேணாலும் செய்யலாம். வந்து நீங்கள் அவ்வளோ பெரிய தொகை கையில் கிடச்ச பிறகு மனநிலை என்ன மாதிரி மாறும் பாருங்கள். நீங்கள் வந்து அப்படி இருந்தோம் வேணாம், இது நம்ம காசு கிடையாது, இது நமக்கான டிக்கெட் கிடையாது, இது வேற ஒருத்தருக்கு போய் சேர வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்ற போது அந்த மனசே இலகுவாக மாறிடுது. வந்து இதுக்கு ஒரு பெரிய குணமே வேணும். வந்து அதை வந்து மைண்டில் ஏற்றிக்கவே இல்லை பாருங்கள். சில பேர்லாம் கொடுத்துட்டு வந்து பைத்தியமாலாம் ஆயிடுவாங்க தெரியுங்களா. என்னங்க கொஞ்சமான தொகையா அது வந்து. அதுவே 2 குழந்தைய வந்து வைத்திய செலவுக்காக வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க ஒரு பெண்மணிக்கு இப்படி ஒரு பம்பர் ப்ரைஸ் வந்து, அது வந்து யாராவது 10,000 ரூபா கொடுப்பாங்களா அப்படின்னு நினைக்கிற இடத்துல ஒரு 8 கோடி 10 கோடி ரூபாய் கிடைக்குதுன்னா எப்படியாப்பட்ட ஒரு விஷயம். அதெல்லாம் துச்சமாக வந்து அவருக்கான சீட்டு அவருக்கு கொடுத்துட்டேன்னு சொல்லி அவர் கொடுத்த அந்த 1,00,000 கூட பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் நிவாரண நிதி கொடுத்துருக்கலாம். அதை கூட சில பேர் வந்து திட்டினாங்களாம். வந்து என்ன நீ வந்து பிழைக்க தெரியாத பொண்ணாக இருக்கிறியான்னு சில பேர் என்ன சொல்லிடுறாங்க, இவர் வந்து பெரிய தொகை கொடுப்பாருன்னு சுஜா எதிர்பார்த்தாங்க, அவர் 1,00,000 கொடுத்தவொடனே காண்டாயிட்டாங்க. எனக்கு சத்தியமாக கிடையாது, எனக்கு அவர் கொடுக்கலனா கூட நான் வந்து கண்டுக்கவே மாட்டேன். நான் எதிர்பார்க்கவே இல்லை, அவரே எடுத்துன்னு வந்து கொடுத்தாரு, கொடுத்ததை வேணான்னு சொல்ல வேணான்னு சொல்லி தான் நான் வந்து அந்த நிவாரண நிதிக்கு நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு இதுக்கு வந்து ஒரு பெரிய மனசு வேணுங்க. அந்த மனசுலாம் எப்படின்னா ஒரு ஞானியோட மனசுன்னு கூட சொல்லுவாங்க. இது எல்லாருக்கும் அந்த மனசு வருமா வாய்க்குமா என்பது வந்து நமக்கு தெரியாது. ஆனால் இந்த உண்மை சம்பவம் கேட்பதற்கும் அது நடந்த விதம் பற்றி தெரிஞ்சுக்கும் போதும் பயங்கர ஒரு இன்ப அதிர்ச்சியாக இருக்கிறது. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.